வெல்கம் டு மை சேனல் ஈஸி ஃபுட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அதிரசம் தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கப் ஃபுல்லாகவே பச்சரிசியை இந்த மாதிரி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் இப்போது தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி காய வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்பையும் குருணையாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பையும் நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ நாம் சர்க்கரை பாகு காய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வெள்ளை பாகுக்கு நான் 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1/4 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அந்த பதம் வந்ததும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும், அதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடுச்சு. இன்னும் நுரை வர ஆரம்பிக்கலை. நுரை வந்ததுக்கப்புறமா நம்ம பதத்தை பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு ஆரம்பிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் சர்க்கரை பாகோட பதம் பார்த்துக்கலாம். இப்போ நான் 1 ட்ராப் மட்டும் ஊற்றிருக்கேன். இது கரையாமல் இருக்குது. இதை இப்படியே நான் எடுத்து காமிக்கிறேன். இதை எடுத்து காமிக்கும்போது இது இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் அதோட பதம். இந்த பதம் வந்ததும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணுறேன். இப்போ நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. இப்போ நாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த அந்த வெள்ளைப்பாகை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இப்போது சப்போஸ் நம்ம செய்யும்போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி கூட ஆட் பண்ணி நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். இதை நான் ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே ஊற வச்சுருந்தேன். ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி நான் பார்க்குறேன். பார்க்கும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இருந்தால் தான் நாம் அந்த அதிரசம் தட்டி எடுக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ தேவையான அளவு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு ஒரு பால் சைஸ் எடுத்துகிட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு நாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணும்போதும் அதே மாதிரி பொரிச்சு எடுக்கும்போதும் ஃப்ளேம் மீடியமில் இருக்கணும். இல்லைன்னா உள்ளே வேகாது, வெறிய கருகிடும். அதனால கவனமாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டிருக்கேன். இதோட கலர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் காமிக்கிறேன், பாருங்கள். நீங்கள் பதம் மட்டும் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த அதிரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சோண்டு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இதில் சோடா உப்பு ஆட் பண்ணலை. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நாம் எடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணோன்னா அது ரொம்ப கருகிடும். இப்போ சூப்பரான அதிரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.